அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா இந்த ஹரம் பகுதிக்குள்ளால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது என்று சொல்கிற விஷயம், அல்லது நுழையலாமா இல்லையா என்று சொல்கிறது உண்மையிலே ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயம்தான் இமாம்களுக்கு மத்தியில். அது முடிந்த முடிவாக கூடாது என்று சொல்லி அப்படி இமாம்களுக்கு மத்தியில் இஜ்மாவான நிலைப்பாடாக அப்படி இல்லை. அதாவது ஷாஃபியாக்கள், ஹம்பலியாக்கள் இவங்களோட நிலைப்பாட்டில் தான் மஸ்ஜிதுல் ஹரம் இந்த பள்ளியில் மட்டுமல்ல, அந்த ஹரம் ஏரியாவுக்குள்ளாலேயே முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த நோக்கத்துக்காகவும் அவங்க உள்ளுக்குள்ளால் நுழைய முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிற அந்த குரான் வசனம், சூரத்து தௌபால வரக்கூடிய அந்த குரான் வசனம், இன்னமல் முஷ்ரிக்குன நஜஸ், அந்த வசனத்தை வச்சு இந்த வருஷத்துக்கு பிறகு இந்த பள்ளியிலே இவங்க நுழையப்படாது என்று சொல்கிற அதோட நேரடி பொருளை வச்சு அவங்க அந்த கருத்தை சொல்கிறார்கள். மாலிகியாக்கள் அவங்க கொஞ்சம் வித்தியாசமான நிலைப்பாடு ஒன்று இருக்கிற. அவங்க சொல்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த பள்ளி வாயலுக்குள்ளால் நுழையிறது தான் கூடாது, ஆனால் அந்த ஏரியாவில் நுழையலாம் ஏண்டா குரான் வசனம் பள்ளியில் நுழையக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிற என்று அப்படி அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஹனஃபியாக்களை பொறுத்தவரையில் அவங்களோட நிலைப்பாடு இதில் வித்தியாசம். அவங்க சொல்கிற என்னென்றால் பள்ளியிலையும் சரி ஹரத்துலேயும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் தாராளமாக நுழையலாம். அதாவது அது அந்த பள்ளியை பார்க்குறதுக்கோ அல்லது அந்த இடத்த பார்க்குறதுக்கோ அல்லது தொழில் செய்யவோ அல்லது ஏதாவது அவங்களோட ஒரு மஸ்லஹாவுக்காக அவங்க அங்கே நுழையிறது என்று சொல்கிறது அது தடுக்கப்பட்டது அல்ல என்று சொல்லி ஹனஃபியாக்கள் சொல்வார்கள். அவங்க சொல்கிற நியாயம் என்னண்டா, இப்போ இந்த குரான் வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று சொன்னால், அதாவது இப்போ இந்த குரான் வசனம் இறங்கிறது ஹிஜ்ரி 9. அப்போ அந்த ஹிஜ்ரி 9க்கு பிறகு முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில் அவங்களும் அதற்கு முன்னர் ஹஜ்ஜி உம்ரா என்று சொல்கிற அவங்களோட கிரியைகள் இருந்தன தானே. அதாவது ஷிர்க்க பிரகடனப்படுத்துறது மாதிரி, பகிரங்கப்படுத்துறது மாதிரியான கிரியைகள் அவங்க செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையிலான கிரியைகளை அவங்களோட முறைமையிலான ஹஜ்ஜும் உம்ராவும் இந்த ஹிஜ்ரி 9க்கு பிறகு அங்கே செய்யலாது. அது இப்போ ரசூல்லா காட்டி தந்த முறையிலான ஹஜ்ஜும் உம்ராவும் தான் அங்கே நடக்கணும். அப்படி இல்லாமல் அங்கே அந்த அவங்களோட முறைப்படிக்குரிய ஒரு விஷயம் நடக்க கூடாது. அதுதான் அதனுடைய மீனிங். அவங்க நுழையப்படாது என்று சொல்கிறண்டா அவங்க ஃபிசிக்கலாக வரப்படாது என்று சொல்கிறதில்ல, அவங்களோட அந்த வேலை அங்கே நடக்கப்படாது. அப்போ அந்த வகையில் இப்போ ஹஜ்ஜில் நடக்கிறது உண்மையிலே ஹஜ்ஜினுடைய கிரியைகளினூடாக இஸ்லாத்தினுடைய அல்லாவினுடைய ஏகத்துவத்தையும் அந்த மாதிரி விஷயங்களை பகிரங்கமாக சொல்லுகின்ற ஒரு 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 விஷயம்தான் அங்கே நடக்கிறது. ஆனால் அதுக்கு முந்தி நடந்தது ஷிர்க்க பகிரங்கமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் அங்கே நடந்தது. அப்போ ஷிர்க்க பகிரங்கமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கப்படாது. அல்லாவோட ஏகத்துவத்தை பகிரங்கமாக சொல்கிற விஷயம்தான் இதற்கு பிறகு நடக்கணும் என்று சொல்கிறது தான் அதனுடைய பொருள் என்று சொல்லி ஹனஃபியாக்கள் விளங்கப்படுத்துவார்கள். அப்போ அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறேன் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தாராளமாக அங்கே வரலாம், போகலாம், அவங்களோட தேவைகளில் இது பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஷிர்க்க பிரகடனப்படுத்துகிற விஷயம் அவங்களோட கிரியைகள் அவற்றை அவங்க செய்ய இயலாது என்று சொல்கிறது தான் அட மீனிங் என்று சொல்வார்கள். அப்போ அதன்படி பார்க்குற நேரத்தில் மதுஹபுகளுக்கு இடையில் இதில் வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்கலும். அப்போ அதில் ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா, இந்த குரான் வசனத்தினூடாக வலியுறுத்தப்பட்ட இந்த விஷயம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இங்கே நுழைதல் என்று சொல்கிற அந்த தலைப்பு அக்கீதா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இல்லை, என்கிற நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாண்டா இல்லை, இது ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் அதற்குரிய நியாயங்களின் அடிப்படையில் அதை நாங்கள் அனுமதிக்கலாமா இல்லையான்றது தீர்மானிக்கப்பட முடியும். அந்த வகையில் தான் இப்போ ஹனஃபியாக்களோட நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கிறது, மாலிகியாக்களோட வித்தியாசமாக இருக்கிறது. ஷாஃபியாக்களும் ஹம்பலியாக்களும் தான் கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஹம்பலியாக்களில் சிலரும் வேறுபட்ட கருத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள்.
அப்போ அப்போ இப்படி இந்த வித்தியாச நிலைப்பாடு எங்களுக்கு காட்டுகிறது என்னென்றால் இது ஒரு ஃபுக்கஹ் சார்ந்த விஷயம், அந்த அக்கீதா சார்ந்த விஷயம் அல்ல. அப்போ அந்த வகையில் இங்கே வந்து நாங்கள் இது கருத்து வேறுபாடானது என்று சொல்கிறது தான் நீங்கள் முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் பொதுவாக இமாம்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடான நிலைப்பாடு ஒன்று இருக்கிறேன்னா, அந்த ஹரம் பிரதேசத்துக்குள்ளால முஸ்லிம் அல்லாதவர்கள் காணி வாங்கி அவங்க அங்கே குடியிருக்கலாமா? அதாவது இப்போ உள்ள நிலைப்படி இது படி பார்த்தா அங்கே அவங்க இப்போ சிட்டிசன்ஷிப் எடுத்து அவங்க அதில் குடியிருக்கலுமா என்று சொன்னா அது அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அது ஏகத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அதை பகிரங்கப்படுத்துவதற்குரிய ஒரு ஒரு புனித பிரதேசம். அந்த வகையில் அங்கே அவர்கள் குடியிருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வந்து போகலாமா என்று சொன்னால் வந்து போக முடியும் என்று சொல்கிறதுல ஒரு சாரார் இருக்கிறாங்க, வந்து போகவும் கூடாது என்று சொல்கிறதுல இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அப்போ இதுதான் இதில் உள்ள பொதுவான விஷயம். அப்போ நாங்கள் இதை குடியிருக்கக்கூடாது என்று சொல்கிறதுக்கு வந்து இதை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்குரிய, அதை பகிரங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு இடம், அது ஒரு புனித பிரதேசம் என்று சொல்கிற அந்த காரணத்தினால தான் அது அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து பொதுவாக இப்போ எல்லா மதங்கள்லையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த வத்திக்கான் பகுதியிலையும் அதாவது முஸ்லீம்கள் அங்கே, கிறிஸ்தவர்கள் மட்டும்தானே அங்கே குடியிருக்கிற, அடுத்தவர்களுக்கு குடியிருக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அப்போ அது மாதிரி, ஆனால் அடுத்தாக்கள் வந்து போகலாம். அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இங்கேயும் இருக்கிறது. இப்போ பொதுவாக ஃபிக்ஹில் கருத்து வேறுபாடான விஷயம் ஒன்றை வந்து ஆட்சி தலைவர் சூழலுக்கேற்ப தீர்மானிக்க முடியும் என்று சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த வகையில் இப்போ ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கலாம், நாங்கள் நன் முஸ்லீம் எலோவ் பண்ணுறா இல்லையா, அது குடியிருப்பதற்கல்ல, இந்த விஷயத்துக்கு, அதாவது அவங்க விசிட்டிங் பாரது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறதுக்கு முடியும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.